வணக்கம். நம்ம வேலையில தினமும் இமெயில் செக் பண்ணும்போது ஏதோ ஒரு கோட் வேர்ட்ல பேசுற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அந்த மர்மமான சுருக்கெழுத்துக்கள் பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அர்த்தம் என்னன்னு நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். வாங்க. ஆமா, உங்க இன்பாக்ஸ திறந்த உடனே இஓடி, பிஎஃப்ஏ, டிஒய்ஐஏன்னு வரிசையா வந்து நிக்கும். அடடா, இது என்ன புதுசா ரகசிய மொழியில பேசுறாங்கன்னு ஒரு நிமிஷம் தலையே சுத்திடும் இல்லையா? கவலைப்படாதீங்க, நீங்க மட்டும் இல்ல, நம்மள மாதிரி நிறைய பேர் இந்த குழப்பத்துல தான் இருக்காங்க. சரி, இந்த கார்ப்பரேட் இமெயில் புதிரை உடைக்க நாம ஒரு வழியை கண்டுபிடிப்போம். இந்த விளக்கம் ஒரு சூப்பரான டீகோடர் ரிங் மாதிரி உங்களுக்கு கை கொடுக்கும். இதுக்கப்புறம் பாருங்க, வர்ற எல்லா இமெயிலையும் நீங்க ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. ஓகே, அப்போ நம்ம பிளான் என்ன? இந்த ரகசிய மொழிய ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி கத்துக்க போறோம்னு பார்க்கலாமா? முதல்ல டெய்லி யூஸ் பண்ற சில வார்த்தைகள், அப்புறமா தேர்ட் லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் கோரிக்கைகள், மீட்டிங்ஸ்னு ஒன்னொன்னா பார்ப்போம். கடைசில இது எப்படி உங்களுக்கே ஒரு பெரிய பலமா மாறப்போகுதுன்னு சொல்றேன். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட முதல் செக்ஷன் நாம தினமும் பார்க்குற ரொம்ப அடிப்படையான சில சுருக்கெழுத்துக்கள். இதுதான் சொல்லப்போனா இமெயில் கம்யூனிகேஷனோட அஸ்திவாரமே. முதல்ல நாம பார்க்க போறது FYI. இதை நீங்க நிறைய தடவை பார்த்திருப்பீங்க. இதுக்கு அர்த்தம் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்க தகவலுக்காக மட்டும்தான். இப்போ உங்க டீம்மேட் ஒரு மெயிலை ஃபார்வர்ட் பண்ணி சும்மா FYIன்னு மட்டும் போட்டிருக்காருனா அதுக்கு அர்த்தம், ஹே, இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும், நீங்க இதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான். அடுத்து ASAP, அதாவது as soon as possible. சிம்பிளா சொன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா முடிங்கன்னு சொல்றது. இது கொஞ்சம் அவசரமான வேலைன்னு காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு சின்ன விஷயம், அந்த சீக்கிரங்கிறது ஒவ்வொருத்தரோட பார்வையிலையும் மாறலாம். அதனால இதுக்கு என்ன டெட்லைன்னு கேட்டுக்கிறது நல்லது. அடுத்த ரெண்டும் ரொம்ப சிம்பிள். இமெயில் சப்ஜெக்ட் லைன்ல பார்க்கறது. அப்படின்னா ரிகார்டிங், அதாவது அந்த மெயில் எதை பத்தின சொல்லுது. அதே மாதிரி FW அல்லது FWD அப்படின்னா ஃபார்வர்ட், ஒரு மெயிலை அப்படியே இன்னொருத்தருக்கு அனுப்புறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே, டெய்லி யூஸ் பண்ற வார்த்தைகளை பார்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் முக்கியமான ஏரியாவுக்கு வருவோம். நம்ம வேலை நேரத்தையே தீர்மானிக்கிற சில வார்த்தைகள், அதாவது டெட்லைன் சம்பந்தப்பட்டவை. இதை சரியா புரிஞ்சுக்கலன்னா டைம் மேனேஜ்மெண்ட்ல பெரிய சிக்கல் வந்துரும். சோ கவனமா கேளுங்க. EOD, இது நீங்க கண்டிப்பா தினமும் கேட்டிருப்பீங்க. எண்ட் ஆஃப் டே. இதோட அர்த்தம் வேலை நாள் முடியறதுக்குள்ள. பொதுவா அந்த இமெயிலை யாரு வாங்குறாங்களோ அவங்களோட டைம் ஜோன் படி சாயங்காலம் ஒரு 5 மணியா தான் இதை குறிக்கும். அடுத்து COB, அதாவது க்ளோஸ் ஆஃப் பிசினஸ். இதுவும் கிட்டத்தட்ட EOD மாதிரி தான், வேலை நேரம் முடிகிறது. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. COBங்கிறது கம்பெனியோட அதிகாரப்பூர்வமான வேலை நேரம் முடிகிறத குறிக்கும். சில சமயம் இது EODயை விட கொஞ்சம் லேட்டா கூட இருக்கலாம். சோ சுருக்கமா சொன்னா EODங்கிறது உங்க வேலை நாள் முடிகிற மாதிரி, COBங்கிறது மொத்த கம்பெனியோட ஆஃபீஸ் டைம் முடிகிற மாதிரி. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா தயங்காம இமெயில் அனுப்புனவங்க கிட்டயே எக்ஸாக்டா எந்த டைம்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுதான் எப்பவுமே சேஃப். இதே மாதிரி இன்னும் சில டைம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் இருக்கு. EOM அப்படின்னா எண்ட் ஆஃப் மந்த், மாச கடைசியில ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது இதை பார்ப்பீங்க. அடுத்தது TAT, டர்ன் அரவுண்ட் டைம், அதாவது ஒரு வேலையை செஞ்சு முடிக்க எவ்வளோ நேரம் தேவைப்படும்னு சொல்றது. கடைசியா WIP, ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், சிம்பிளா வேலை இன்னும் முடியல, போயிட்டு இருக்குன்னு ஸ்டேட்டஸ் அப்டேட் கொடுக்க இது யூஸ் ஆகும். ஓகே, தேர்ட் லைன்ஸை பத்தி இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அடுத்ததா ஒரு வேலையை செய்யறதுக்கு தேவையான ஃபைல்ஸ், மத்த கோரிக்கைகள், முக்கியமான நபர்கள் பத்தின சுருக்கெழுத்துக்களை பத்தி பார்க்கலாம். அடுத்தது ரொம்ப காமனான ஒண்ணு, PFA. இத பார்க்காத இமெயிலே இருக்காதுன்னு சொல்லலாம். இதோட விரிவாக்கம் ப்ளீஸ் ஃபைண்ட் அட்டாச்ட், அதாவது இந்த இமெயில் கூட ஒரு ஃபைலை இணைச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த PFAவை யூஸ் பண்றதுல ஒரு முக்கியமான விதி இருக்கு. முதல்ல சொல்ல வர்ற ஃபைலை கரெக்டா அட்டாச் பண்ணணும், அப்புறம் தான் இமெயில்ல PFAன்னு எழுதணும். கடைசியா சென்ட் பட்டனை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரு தடவைக்கு 2 தடவை ஃபைல் உண்மையிலே அட்டாச் ஆயிருக்கான்னு செக் பண்ணிடுங்க. நம்மள பல பேர் இந்த தப்பா பண்ணிருப்போம். இன்னும் சில முக்கியமான கோரிக்கைகள் இருக்கு பாருங்க. PTA அப்படின்னா ப்ளீஸ் டேக் ஆக்ஷன், அதாவது இந்த வேலையை நீங்க தான் செய்யணும். அடுத்தது FYR, ஃபார் யோர் ரெஃபரன்ஸ். இது கிட்டத்தட்ட FYI மாதிரி தான், உங்க பார்வைக்காக மட்டும். கடைசியா POC, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஒரு ப்ராஜெக்ட் பத்தி பேசணும்னா யார்கிட்ட பேசணும்னு சொல்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் அந்த விஷயத்துக்கு பொறுப்பான ஆள். வேலைன்னா வெறும் டெக்னிக்கல் விஷயங்கள் மட்டும் இல்ல இல்லையா? மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்றது, மத்தவங்க கிட்ட மரியாதையா கம்யூனிகேட் பண்றதுன்னு நிறைய இருக்கு. அதுக்கு உதவுற சில வார்த்தைகளை இப்போ பார்க்கலாம். மீட்டிங்ஸ் பத்தி பேசும்போது இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். MTG, சிம்பிளா மீட்டிங். அடுத்து MOM, இது மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங். ஒரு மீட்டிங் முடிஞ்சதும் அங்க என்னவெல்லாம் பேசணும், என்ன முடிவெடுத்தோன்னு ஒரு சம்மரி அனுப்புவாங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் MOM. மூணாவதா OOO,
அவுட் ஆஃப் ஆஃபீஸ். நீங்க ஆஃபீஸ்ல இல்லாதப்போ உங்களுக்கு வர்ற மெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரிப்ளை போகும்ல, அதுதான் இது. இமெயில்ல டைப் பண்றதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு இல்ல சில சமயம் வேகமா அதே சமயம் மரியாதையா பேசவும் இந்த வார்த்தைகள் உதவும். உதாரணத்துக்கு LMK லெட் மீ நோ, அதாவது முடிஞ்சா சொல்லுங்கன்னு கேக்குறது. TYIA தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ், ஒரு உதவியை கேட்டுட்டு அதுக்கு முன்கூட்டியே நன்றி சொல்றது. அடுத்து ADS ஆஸ் டிஸ்கஸ்ட், நம்ம ஏற்கனவே ஃபோன்ல பேசணும்ல அதன்படி அப்படின்னு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, நாம இப்போ நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் இல்ல. சரியா பயன்படுத்தினா இது உங்க கம்யூனிகேஷன்ல ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வரும். இது எப்படி உங்களுக்கான ஒரு சீக்ரெட் வெப்பனா மாறப்போகுதுன்னு பாப்போம். இவ்ளோ நேரம் பேசுனதுல இந்த 5 விஷயங்களை மட்டும் நீங்க மறக்கவே கூடாது. 1. EOD COB, உங்க டெட்லைன்ஸை சரியா புரிஞ்சுக்கோங்க. 2. PFI போடும்போது அட்டாச்மெண்ட்டை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுங்க. 3. நீங்க லீவ்ல இருந்தா ரிப்ளை செட் பண்ண மறக்காதீங்க. 4. POC யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா சரியான ஆளை டக்குன்னு பிடிக்கலாம். கடைசியா LMKன்னு சொல்லி உரையாடல நீங்களே முன்னெடுத்து போங்க. இப்போ சொல்லுங்க, உங்க இன்பாக்ஸை ஜெயிக்க நீங்க ரெடியா? நிச்சயம் ரெடிதான். இந்த புது அறிவோட இனிமே வர்ற ஒவ்வொரு இமெயிலையும் நீங்க ரொம்ப நம்பிக்கையோட தெளிவா டீல் பண்ணுவீங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்ல.